வாய்ப்பு என்பது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும், நல்ல கலைஞனாக ஆசைப்படுபவர்கள், நல்ல பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, எல்லா துறை சார்ந்தவர்களுமே வாய்ப்பு சின்னதா இருந்தாலும் மிஸ் பண்ணாம அந்த சின்ன வாய்ப்ப கூட பயன்படுத்திக்கோங்க. நீங்க ஒரு நல்ல பேச்சாளரா, ஒரு 2 பேருக்கு முன்னாடி நீங்க பேசுற வாய்ப்பு கிடைச்சா கூட, என்னடா 2 பேருக்காக போயிட்டு ஏன்டா பேசணும்னு நினைக்காதீங்க. 2 பேர்ட்ட நீங்க பேசின விஷயங்கள் நாளை 2000 பேர் முன் பேசும் வாய்ப்பை உங்களுக்கு கட்டாயமாக பெற்றுத் தரும். அதுபோல நீங்க ஒரு இன்ஜினியரா சின்ன ப்ராஜெக்ட் ஒரு மோட்டருக்கு மேல ஒரு செல்ஃப் போடணும், மோட்டருக்கு மேல ஒரு மூடுறதுக்கு ஒரு கட்டை ஏதாச்சும் கட்டணும் அப்படின்னு சொன்னா கூட, என்னடா நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிச்சதெல்லாம் பண்றதா நினைக்காதீங்க. அதை பண்ணி கொடுங்க. அதை பார்த்து விட்டு இதையே இவ்வளவு அழகாக நுணுக்கமாக இந்த பையன் செஞ்சிருக்காருன்னு சொல்லி நிறைய கான்டென்ட் கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு நிறைய அது மூலியமாக ப்ராஜெக்ட்னு சொல்லி விடுவாங்க. அதனால வாய்ப்பு அப்படிங்கிறது சின்னதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஒரு நாடக கலைஞனா ஒரு 4 பேர் பார்த்தாலும் கூட அங்க உங்களோட நாடகத்தை அரங்கேற்றுங்கள். நீங்க ஒரு பரதநாட்டிய கலைஞரா சின்ன ஒரு 2 குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா கூட உங்களோட